அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெறும் காங்கிரஸ் பொதுக்குழுவில் 2 எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைஞ்சிருக்கீங்க. அந்த இருவர் யார், எதனால கலந்துக்கல? வணக்கம் கனிமொழி. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டமானது எம்பிக்கள் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற தமிழகத்திலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற 9 எம்பிக்களை பாராட்டுவது மற்றும் அதே சமயம் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பதற்காகவும் இந்த பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 எம்பிக்களில் 7 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதில் மாணிக்க தாகூர் மற்றும் கார்த்தி சிதம்பரம் ஆகிய 2 எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொண்டவர்களை பொறுத்தவரையிலும் சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, விஜய் வசந்த், அதே போல விஷ்ணு பிரசாத், கோபிநாத், சுதா ராமகிருஷ்ணன் என இவர்கள் அனைவரும் 7 எம்பிக்கள் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் மாணிக்க தாகூர் மற்றும் கார்த்தி சிதம்பரம் ஆகிய இருவர் கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து மேடையில் பேசிய போது காங்கிரஸ் கமிட்டி தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பணிச்சுமையின் காரணமாக மாணிக்க தாகூர் வரவில்லை என்று குறிப்பிட்டதுடன் அதே போல அடுத்ததாக கார்த்திக் சிதம்பரம் குறித்து கூறும்போது எங்கே அமர்ந்து கொண்டு நன்றி கூறிக்கொண்டிருக்கும் கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று மேடையில் குறிப்பிட்டு பேசினார். மாணிக்க தாகூரை பொறுத்தவரையிலும் அவர் போட்டியிட்டு இந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 2 முறை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நேரில் மற்ற எம்பிக்கள் சந்தித்தனர். அதன் பிறகு தமிழக முதல்வர் அவர்களையும் சந்தித்தனர். ஆனால் மாணிக்க தாகூர் இதுவரையிலும் தமிழகத்திற்கு வரவில்லை. அவர் டெல்லியில் இருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொரோனாவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் அங்கு பணிகள் காரணமாக அங்கேயே இருக்கிறார். இதுவரையிலும் தமிழகத்திற்கு வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னணி தலைவர்களை சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.